காங்கிரஸுக்குள்ள வந்து என்ன அரசாங்கத்தில் பங்கு அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்கிறார். யார் சம்மந்தம் இல்லாத யார் கட்சி விட்டு கட்சியாக மாறினார்ல ராஜகண்ணப்பன். உங்களுக்கு திமுக தலைமை முடிவு செய்யும். நீங்கள் யார் கூட்டணியை பற்றி பேசுகிறதுக்கு? ஜெயலலிதா இருக்கும்போது கூட்டணியை பற்றி பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும்? எப்படி கொடி பிடிச்சிங்க ஜெயலலிதா அவர்களுக்கு? என்னென்ன 91லேருந்து மந்திரியாக இருந்து என்னென்ன வேலை பண்ணீங்க? கதையாக இருக்குது உங்கள் மேலே. இப்போ வந்துக்கிட்டு என்னென்னா கூட்டணிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லையா? இவர் ராமநாதபுரத்தில் முதலத்தூர் தொகுதியில் நிற்கிறாரு. முதல்ல அங்கே ஜெயிக்கலைங்களான்னு பாருங்கள். முதல்ல அது வந்துக்கிட்டு எங்கே ஜாதி பிரிவினை உருவாக்கிக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் நீங்கள் கிடையவே கிடையாதான். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ போன தடவை உங்கள் 100 தொகுதி ஜெயிச்சாங்களாம். அப்படியும் காங்கிரஸுக்கு கூட்டணியில் கொடுக்கலையாம். இந்த தடவை 150 கோடி ஜெயிக்க போகிறாங்களாம். 150 கோடி ஜெயிக்க போகிறேன்னு சொல்கிறதுலேருந்து நீங்கள் அரசியல்வாதிக்கே லாயக்கில்ல, அரசியல் நிலவரமே தெரியலைன்னு தானே அர்த்தம். 150 சீட்டு ஜெயிப்பீங்களா? கூட்டணி ஆட்சி எந்த காலத்துலையும் கலைஞர் காலத்தில் கொடுத்தாரா? 110 100 சீட்டு தானே வச்சுருந்தார், கொடுத்தல. இப்போ எப்படி மெஜாரிட்டி இருக்கையில் எப்படி கொடுக்குறது? 150 சீட்டுக்கு மேலே திமுக ஜெயிக்கும், அப்புறம் எப்படி கொடுக்க முடியும் தனிப்பட்ட முறையில்? போன தடவை 126 தானே ஜெயிச்சிங்க. 100 சீட்டு ஜெயித்தாங்களாம் 2006. 92 சீட்டு ஜெயித்தாங்க. கூட்டணியில் வந்து காங்கிரஸ் கொடுக்க மாட்டேன்னாரு. ஏன்? கருணாநிதி சொன்னார். மத்திய அரசாங்கத்தில் கூட்டணி மந்திரி சபை இருந்தது. காங்கிரஸுக்கு இவர் எம்பி ஆதரவு கொடுத்தார். ஆனால் இவர் கட்சிக்கு எம்பி வாங்கிட்டார். இங்கே காங்கிரஸ் கேட்கும்போது இதில் கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்போ சோனியா காந்தி எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தாங்க. அதாவது ராஜுவை கொலை செய்தவர்கள் இவர்கள் முக்கியமானவர்கள்னு ஜெயின் கமிஷன் சொன்னதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவங்களோட கூட்டணி சொன்னாங்க. அதனால் 150 சீட்டு ஜெயிப்போன்னெல்லாம் கனவு காங்காதீங்க. அதுக்கப்புறம் 1967க்கு அப்புறம் காங்கிரஸ் இங்கே வரவே இல்லையா. திமுகவை தோற்கடிக்க முடியல. அடப்பா, திமுகவை மண்ணை கவ வச்சார் எம்ஜிஆர். திமுகவை தோற்கடிக்க முடியவே இல்லை. 67க்கு அப்புறம் முக்கால்வாசி மண்ணை தானே கவுனீங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? எம்ஜிஆர் ஒரு 10 வருஷம் உங்களை அடித்து துரத்தினார். ஜெயலலிதா ஒரு 15 வருஷத்துக்கு மேலே அடித்து துரத்தினார். கேட்டால் மண்ணை எங்களை வந்து தோற்கடிக்க முடியவில்லைன்னு அப்பட்டமான பொய்யை பேசுகிறீங்க அப்படின்னு. அதனால் காங்கிரஸுக்கு கூட்டணியில் கொடுப்பீங்களா இல்லையாங்கிறது அது உங்களுடைய முடிவு. நீங்கள் ஜெயிச்சா தானே மந்திரி சபையில் கொடுப்பீங்க. அதனால் கண்ணப்பனுக்கு சொல்கிறேன், முதலத்தூரில் ஜெயிக்கலைங்களான்னு பாருங்கள். அங்கே பசங்கள்லாம் ரெடியாக இருக்காங்க உங்களுக்கு இது கட்டுறதுக்கு. அதனால் பிரியாவிடை கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு. உங்கள் ஜாதி பக்க அரசியல் இன்னமும் செல்லாது.